என் பேர் மணிகண்டன். என்னுடைய சொந்த ஊர் தேவகோட்டை. நான் இளையத்தக்குடி கிங்கினிக்குருடையார் பிரிவைச் சேர்ந்தவன். எங்கள் அப்பா பேர் பழனியப்பன், அம்மா பேர் தெய்வானையாச்சி. தேவகோட்டையில் எங்கள் வீட்டுக்கு பேர் ஆத்திரியார் வீடு. என்னுடைய மனைவி வந்து காரைக்குடி மேலே கொரட்டியார் வீட்டிலேருந்து வந்தவங்க. எனக்கு ஒரு பொண்ணு. பையன் பேர் ராம் சபரீஷ், அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பொண்ணு பேர் ரேணு தெய்வானை. பொண்ணு பிறந்து 6 மாதம்தான் ஆகுது. நான் இந்த பிஸ்னஸ் பண்ண வர்றதுக்கு முக்கிய காரணம், முதல்ல ஒரு டிப்ளமோ வந்து 2000 முடித்தேன். முடித்த உடனே ஒரு கம்பெனியில் இதே சேம் பிஸ்னஸ் ரன் பண்ணுற கம்பெனியில் நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக பெங்களூருக்கு நான் போயிருந்தப்ப அந்த கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணவங்க அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜுக்கு நான் வந்து ஃபீஸிபிளாக இல்லை, பட் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ஏன் அந்த ப்ராடக்டை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் முதல் ஆர்டரை அவங்களே தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தது அந்த ஆர்டரு. ஸோ அதனால் நான் சரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து முதல் ஆர்டரை அவங்களுக்கு சப்ளை பண்ணேன். வேலைக்காக கேட்க போன இடத்துல முதல் ஆர்டர் கிடச்சி அந்த ஆர்டரை முதல்ல சப்ளை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்காங்க. அவங்க ஸ்டியரிங் பூட் மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு இந்த கிளைமேட்டிக் சேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேம்பர் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஃபாலோ பண்ணி அதை விடாமுயற்சியாக திரும்ப ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராஜெக்டே இல்லை ஹோல்டில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா திரும்ப அதை ரெனியூவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து எங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. 1 இயர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்டர் எங்களுக்கு வந்து அந்த ஆர்டரோட வேல்யூ வந்து 4.5 lakhs ஃபஸ்ட் ஆர்டர். அதுதான் பெரிய ஆர்டர். அப்போ நான் டீலர்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸஸை வச்சு எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, காலேஜஸ்ஸு, மெக்கானிக்கல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லா கம்பெனிஸ்க்கும் எக்யூப்மெண்ட் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்.